ஸ்டார் தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அகமதாபாத்தில் இருந்து லண்டன் புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் விபத்து, 100க்கும் மேற்பட்டோர் பலி. ஜெர்மனி கூட்டாட்சி குடியரசுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க ஜெர்மனிய ஜனாதிபதியை சந்தித்தார். மின்சார கட்டணத்தை 15% அதிகரிப்பது மக்கள் ஆணையை காட்டிக் கொடுக்கும் செயல், எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவிப்பு. சிறைச்சாலைகள் திணைக்களத்தின் ஊடக பேச்சாளராக பணியாற்றிய காமினி பி திசாநாயக்க ராஜினாமா. கோவிட் மரணங்கள் தொடர்பில் சுகாதார பிரிவு வெளியிட்ட அதிர்ச்சி தகவல். உள்நாட்டுச் செய்திகள். ஜெர்மனி கூட்டாட்சி குடியரசிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு பிராங்க் வால்டரினால் அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பெர்லினின் பெல்வியூ மாளிகைக்கு வருகை தந்த ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க ஜெர்மனி முப்படை மரியாதையுடன் வரவேற்கப்பட்டதுடன் முப்படைகளின் அணிவகுப்பையும் பார்வையிட்டார். உத்தியோகபூர்வ வரவேற்பு நிகழ்வின் பின்னர் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவிற்கும் ஜெர்மனி ஜனாதிபதி பிராங்க் வால்டருக்கும் இடையிலே இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றன. இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார மற்றும் சர்வதேச உறவுகள் மேலும் வலுப்படுத்துவது குறித்து இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டதுடன் தொழிற்பயிற்சி மற்றும் சுற்றுலா, கைத்தொழில் ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் இங்கு விசேட கவனம் செலுத்தப்பட்டது. ஜெர்மன் கூட்டாட்சி குடியரசிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நேற்று பிற்பகல் பெர்லின் வாஸ்ட்வேர்ல்ட் எண்டோரியா ஹோட்டலில் ஜெர்மன் வெளியுறவு அமைச்சர் ஜொஹான் வடபாலை சந்தித்து கலந்துரையாடினார். அரசாங்க முன்னுரிமைகளின் அடிப்படையில் வர்த்தகம், டிஜிட்டல் பொருளாதாரம், முதலீடு மற்றும் தொழில் பயிற்சி வாய்ப்புகள் உட்பட இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவதற்கான புதிய வழிகள் குறித்து இங்கு விசேட கவனம் செலுத்தப்பட்டது. வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித் ஹேரத், ஜெர்மனிக்கான இலங்கை தூதுவர் வருணி முத்துக்குமாரன, இலங்கை முதலீட்டு சபையின் தலைவர் அர்ஜுன ஹேரத், வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் வர்த்தக அமைச்சின் பணிப்பாளர் நாயகம் சுதீஸ்வர குணரத்ன மற்றும் பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். மின்சார கட்டணத்தை 15% அதிகரிப்பது மக்கள் ஆணையை காட்டிக் கொடுக்கும் செயலாகும், மக்கள் ஆணைக்கு இழைக்கும் துரோகமாகும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். இன்று முதல் அமுலுக்கு வந்த மின்சார கட்டணத்தை 15% அதிகரிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இலங்கை மின்சார சபையும் அரசாங்கமும் முன்வைத்த முன்மொழிவின் அடிப்படையில் பொது பயன்பாட்டு ஆணைக்குழு இந்த முடிவை எடுத்துள்ளது. இந்த மின்சார கட்டண அதிகரிப்பு மக்கள் ஆணையை மீறும் செயலாகும், மக்களின் குரலுக்கு செவிசாய்க்காத போக்காகும். இது இந்நாட்டு மக்களை ஏமாற்றும் நடவடிக்கையாகும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார். ஜனாதிபதி தேர்தலின் போது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மின்சார கட்டணத்தை ரூபாய் 9,000 ரூபாய் 6,000 ரூபாய் 3,000 கட்டணத்தை 2,000 குறைப்போம் என்றார். மின்சார கட்டணத்தை 33% குறைப்போம் என்றும் மேடைக்கு மேடை பிரஸ்தாபித்தார். பின்னர் பொது தேர்தலில் அக்கட்சி வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை ஈட்டி 159 ஆசனங்களை தனதாக்கிய சந்தர்ப்பத்திலும் கூட மின்சார கட்டணத்தை 33% குறைத்திருக்க வேண்டும். ஆனால் அது நடக்கவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார்.
சிறைச்சாலைகள் திணைக்களத்தின் ஊடக பேச்சாளராக பணியாற்றிய சிறைச்சாலைகள் ஆணையாளர் காமினி பி திசாநாயக்க தனது ராஜினாமா கடிதத்தை சிறைச்சாலைகள் பதில் ஆணையாளரிடம் சமர்ப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஜனாதிபதி பொது மன்னிப்பை துஷ்பிரயோகம் செய்து அனுராதபுரம் சிறைச்சாலையிலிருந்து ஒரு கைதி விடுவிக்கப்பட்டமை தொடர்பில் தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அவர் தனது ராஜினாமா கடிதத்தை சமர்ப்பித்துள்ளதாக கூறப்படுகிறது. இதேவேளை சிறைச்சாலைகள் திணைக்களத்தை மறுசீரமைக்கும் நடவடிக்கையில் அரசாங்கம் அவதானம் செலுத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன்படி நாடு முழுவதும் சிறைச்சாலை ஆணையாளர்கள் பதவிகளில் பல மாற்றங்கள் மேற்கொள்ளப்படவுள்ளன. சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் இடைநீக்கம் செய்யப்பட்டதைத் தொடர்ந்து பதில் சிறைச்சாலை ஆணையாளர் நாயகமாக சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு மற்றும் நீதி அமைச்சின் மேலதிக செயலாளர் நிஷாந்த் தனசிங்க நியமிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாடு முழுவதும் உள்ள சிறைச்சாலைகளில் ஆவணங்களை ஆய்வு செய்வதற்காக 28 விசாரணை குழுக்களை குற்றப்புலனாய்வு திணைக்களம் அனுப்பியுள்ளது. பொது மன்னிப்புகளின் கீழ் கைதிகளை விடுவிப்பது மற்றும் விடுதலை செய்யப்படாத கைதிகளை விடுவிப்பது தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் ஆராய்வதற்காக இந்த குழு அனுப்பப்பட்டுள்ளது. EPIGS 25 குளோபல் சவுத் மாநாட்டின் அங்குரார்ப்பண நிகழ்வு கொழும்பு சினமன் லைஃப் ஹோட்டலில் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தலைமையில் நடைபெற்றது. EPIGS 25 என்பது கொழும்பை மையமாக கொண்ட ஆசிய பசிபிக் பிராந்தியம் குறித்து கவனம் செலுத்தும் ஃபேக்டம் ஆராய்ச்சி நிறுவனம் டெமோக்ரசி ரிப்போர்ட்டிங் இன்டர்நேஷனலுடன் இணைந்து ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஆதரவுடன் ஏற்பாடு செய்த தேர்தல் நேர்மை குறித்த சர்வதேச மாநாடாகும். இந்த ஆண்டு மாநாட்டின் முக்கிய கருப்பொருள்களான தேர்தல் நேர்மை, தகவல் ஒருமைப்பாடு மற்றும் டிஜிட்டல் பாதுகாப்பு ஆகியவற்றுக்கும் தொழில்நுட்பம், ஜனநாயகம் மற்றும் ஆளுகை ஆகியவற்றுக்கும் இடையேயான தொடர்பை அங்கீகரிக்க வேண்டியதன் அவசியத்தை மாநாட்டில் பிரதான உரையை ஆற்றிய பிரதமர் எடுத்துரைத்தார். அத்துடன் தற்போதைய டிஜிட்டல் யுகத்தில் ஜனநாயக செயல்முறைகள் எதிர்கொள்ளும் சவால்களுக்கு முகம் கொடுக்க உலகளாவிய ரீதியில் தெற்கு வளையத்திலிருந்து கிடைக்கும் தலைமைத்துவத்தை ஊக்குவிப்பதற்கு ஃபேக்டம் நிறுவனத்தின் முயற்சிகள் பாராட்டப்பட வேண்டும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டார். இந்த ஆண்டு EPIGS 25 மாநாட்டில் இலங்கை உட்பட உலகளாவிய ரீதியில் தெற்கு வளையத்தில் உள்ள 12க்கும் மேற்பட்ட நாடுகளை சேர்ந்த டிஜிட்டல் உரிமைகள் மற்றும் தொழில்நுட்ப கொள்கை நிபுணர்கள், ஊடக மேம்பாட்டு அதிகாரிகள் மற்றும் கொள்கை வகுப்பாளர்கள், சிவில் சமூக நிறுவனங்கள், ஊடகவியலாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப நிபுணர்கள் ஆகியோரின் பங்கு பற்றுதலுடன் டிஜிட்டல் யுகத்தின் ஜனநாயக செயற்பாடுகளின் நேர்மைத்தன்மை குறித்து கலந்துரையாடவுள்ளனர். இந்த நிகழ்வில் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் ராஜதந்திர பிரதிநிதிகள் பங்கு பற்றினர். நாடு முழுவதும் பரவி வரும் கோவிட் திரும்பினால் பாதிக்கப்பட்டு இதுவரை 2 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட வடமேல் மருத்துவ பீடத்தின் தலைமை மருத்துவ பேராசிரியர் துஷாந்த மெதகெதிர இதனை தெரிவித்தார். இலங்கை தொற்று நோயியல் பிரிவு தகவலின்படி சுவாச நோயாளிகளில் 9% முதல் 13% வரை தற்போது புதிய கோவிட் திரும்பினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த கோவிட் தொற்று மிக குறைந்த தீவிரத்தன்மை கொண்டது. இதனால் ஏற்படும் தாக்கம் மிக குறைவு. ஆனால் 65 வயதிற்கு மேற்பட்ட நோயாளிகளுக்கும் பலவீனமான நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டவர்களுக்கும் இது தீவிரமாக இருக்கலாம். இவ்வாறானவர்கள் இது தொடர்பில் அவதானமாக இருக்க வேண்டும். இலங்கையில் 2 மரணங்கள் நிகழ்ந்துள்ளன. இருவருக்கும் நோய்கள் இருந்தன. அதனை தவிர தற்போது எங்களுக்கு எந்த ஆபத்தான நிலைமைகளும் இல்லை. எனவே தேவையற்ற அச்சம் தேவையில்லை. ஆனால் குறிப்பிட்ட தரப்பினர் இது குறித்து விழிப்புடன் இருக்க வேண்டியது அவசியம். கொத்மல ரம்போட கரண்டியல்ல பகுதியில் இடம்பெற்ற பேருந்து விபத்து தொடர்பில் நியமிக்கப்பட்ட குழுவின் அறிக்கை நேற்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரிடம் கையளிக்கப்பட்டது. சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹணவினால் குழுவின் அறிக்கை அமைச்சரிடம் கையளிக்கப்பட்டதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. கதிர்காமத்திலிருந்து குர்நாகல் நோக்கி சென்ற இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து கடந்த 11ஆம் தேதி அதிகாலை 4:45 மணியளவில் நுவரெலிய கண்டி வீதியில் உள்ள கரண்டியல்ல பகுதியில் பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 23 பேர் உயிரிழந்ததோடு 60 பேர் காயமடைந்தனர். ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்க மற்றும் உலகளாவிய மாற்றத்திற்கான டானி பிளேயர் நிறுவனத்தின் அதிகாரிகளுக்கும் இடையிலான கலந்துரையாடல் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. புதிய அரசாங்கத்தின் வேலை திட்டங்களின் முன்னுரிமைகளை இனங்கண்டு அதற்கு ஆதரவளிப்பது இந்த சந்திப்பின் நோக்கமாகும். டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு, கமத்தொழில் அமைச்சு, ஏற்றுமதி அபிவிருத்தி சபை மற்றும் முதலீட்டு சபை ஆகியவற்றால் செயற்படுத்தப்படும் திட்டங்களை ஆய்வு செய்து அவற்றின் முன்னுரிமைகளை அடையாளம் கண்டு அவற்றுக்கான நிதி மற்றும் தொழில்நுட்ப ஆதரவை வழங்குவது குறித்து இந்த கலந்துரையாடலில் கவனம் செலுத்தப்பட்டது. டானி பிளேயர்
ஏர் நிறுவனத்தின் அதிகாரிகளினால் மேற்கொள்ளப்படும் உலகளாவிய மாற்றத்திற்கான இந்த களப்பயணத்தின் போது ஒவ்வொரு அமைச்சுக்கும் சென்று வேலைத்திட்டங்களை உன்னிப்பாக கண்காணிப்பதுடன் வேலைத்திட்டங்களுக்கு ஆதரவளிப்பது தொடர்பிலும் இங்கு இணக்கம் காணப்பட்டது. கண்டி மற்றும் பேராதனை இடையேயான ரயில் சேவை மீண்டும் வழமைக்கு திரும்பியுள்ளது என்று ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. கண்டி மற்றும் பேராதனை இடையேயான ரயில் நிலைய தண்டவாள பகுதியில் ஏற்பட்ட தாளிறக்கம் காரணமாக திடீரென பள்ளம் ஏற்பட்டிருந்தது. குறித்த பள்ளம் தற்போது சீரமைக்கப்பட்டு ரயில் சேவை மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது என்று ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் நிலைமையை கண்காணிக்க இன்று காலை புறப்பட்ட ரயிலில் அதிகாரிகளும் பயணிக்க நடவடிக்கை எடுத்திருந்தனர். அதற்கமைய கொழும்பு கோட்டையில் அதிகாலை 5:55 மணிக்கு பதுளை செல்லும் பொடிமெனிக்கே ரயிலானது பயணத்தை ஆரம்பித்திருந்தது. கடந்த மார்ச் மாதம் 15ஆம் தேதி நடத்தப்பட்ட தேசிய விலங்குகள் குறித்த நடத்தப்பட்ட கணக்கெடுப்பு அறிக்கை இன்று வெளியிடப்பட்டது. இந்த நிகழ்வு விவசாய அமைச்சில் இடம்பெற்றது. தொடர்புடைய அறிக்கையின்படி விலங்குகள் தொடர்பிலான கணக்கெடுப்பில் வெளிப்படுத்தப்பட்ட தகவல்கள்: குரங்குகள் 5.17 மில்லியன், மந்திகள் 1.74 மில்லியன், மயில்கள் 4.24 மில்லியன், அணில்கள் 2.66 மில்லியன். நாட்டின் அனைத்து பயிரிடப்படாத காணிகளையும் ஒன்றாக இணைப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றிய போது விவசாய அமைச்சர் KT லால்காந்த் இதனை தெரிவித்துள்ளார். இந்த நடவடிக்கையுடன் இணைந்து கந்தலாய் சீனி தொழிற்சாலை தளத்தில் 2000 ஏக்கர் சோள பயிர்ச்செய்கையை ஆரம்பிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த நடவடிக்கையானது நேற்று முதல் முன்னெடுக்கப்பட உள்ளது. இதன் மூலம் பயிரிடப்படாத நிலங்களை பயன்படுத்தி நாட்டின் விவசாய உற்பத்தியை மேம்படுத்த முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தற்போதைய குழந்தைகள் காய்கறிகள் மற்றும் பழங்களை உட்கொள்வதை தவிர்த்து வருகின்றனர். இது சம்பந்தமாக பெற்றோர்களும் சமூகமும் அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். நிறுவனங்கள் ஒலிபரப்பும் செய்திகள் மற்றும் அறிவார்ந்த நிகழ்ச்சிகள் மட்டுமல்லாமல் அனைத்து அரச மற்றும் தனியார் ஊடகங்களும் ஊட்டச்சத்து தொடர்பான சரியான செய்தியை பொதுமக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் அதற்கு முறையான திட்டம் தயாரிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் மேலும் கூறினார். ஊட்டச்சத்து என்பது சுகாதாரத்துறையுடன் மட்டும் தொடர்புடைய ஒரு விடயம் அல்ல, மாறாக பல அமைச்சுக்கள் தலையீட்டின் மூலம் வெற்றிகரமாக அடைய வேண்டிய ஒரு விடயம் என்றும் அமைச்சர் மேலும் கூறினார். இந்த ஆண்டு தேசிய ஊட்டச்சத்து மாதம் காய்கறிகள் மற்றும் பழங்கள் என்ற தலைப்பு கருப்பொருளின் கீழ் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கருப்பொருளின் கீழ் 4 முக்கிய விடயங்களை அடையாளம் கண்டு சமூகத்திற்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த சுகாதார அமைச்சகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. தினமும் குறைந்தது 2 வகையான காய்கறிகள், 1 வகை இலைக்கீரைகள் மற்றும் 2 வகையான பழங்களை உட்கொள்ளுதல் ஆரோக்கியத்திற்கு மிக முக்கிய விடயமாகும். முடிந்தவரை ஆரோக்கியமான காய்கறிகள் மற்றும் பழங்களை உண்ணுதல், குறைந்த விலையில் உள்ளூரில் கிடைக்கும் காய்கறிகள் மற்றும் பழங்களை தேர்வு செய்தல் என்பன முக்கிய விடயங்களாக அமைந்தன. இந்நிகழ்வில் சுகாதார மற்றும் ஊடக அமைச்சின் செயலாளர் டாக்டர் அனில் ஜெயசிங்க, யுனிசெஃப் நாட்டு பிரதிநிதி திரு கிறிஸ்டியன் ஸ்கூக் மற்றும் அரச மற்றும் அரசு சாரா நிறுவனங்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று காலை ரஷ்யாவிற்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். இந்த பயணத்தில் பல ஐரோப்பிய நாடுகளுக்கும் செல்ல உள்ளதாகவும் 22ஆம் தேதி நாட்டுக்கு திரும்ப திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா, ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவுஃப் ஹக்கீம் மற்றும் கட்சியின் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி நிசாம் காரியப்பர் ஆகியோரை நேற்று இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தில் சந்தித்து கலந்துரையாடிய போது நாட்டின் அரசியல் நிலவரம், முன்னெடுக்கப்பட்டு வரும் இருதரப்பு நடவடிக்கைகள் பற்றி பேசப்பட்டது. இதன்போது மாகாண சபை தேர்தலை நடத்துவதில் ஏற்படும் தாமதம் குறித்து கரிசனையை முஸ்லிம் காங்கிரஸ் தரப்பு எடுத்துரைத்ததுடன் கிழக்கு மாகாணத்தில் இந்திய நிதியுதவியுடன் மேற்கொள்ளும் அபிவிருத்தி திட்டங்களில் ஈடுபடுவதற்கு வாய்ப்பான பொறிமுறையொன்றின் அவசியத்தையும் வலியுறுத்தியது. உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்கள் தொடர்பில் புலனாய்வு தகவல்கள் கிடைத்தும் அதனை தடுக்க தவறியதாக அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி நிலந்த ஜெயவர்தனவுக்கு எதிராக குற்றவியல் குற்றச்சாட்டுக்களை முன்வைக்க நடவடிக்கை எடுக்குமாறு சட்டமா அதிபர் மற்றும் பொலிஸ் மா அதிபருக்கு உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை அக்டோபர் 14ஆம் தேதி பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ள மேன்முறையீட்டு நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. சமூக மற்றும் மத மையத்தின் பணிப்பாளர் பாதிரியார் ரொஹான் சில்வா மற்றும் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலில் பாதிக்கப்பட்ட சுராஜ் நிலங்கா ஆகியோர் தாக்கல் செய்தனர். அதற்கமைய குறித்த மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட போதே மேன்முறையீட்டு நீதிமன்றம் அதன் பரிசீலனை திகதியை அறிவித்துள்ளது.
ஜனாதிபதி பொது மன்னிப்பை சட்டவிரோதமாக பயன்படுத்தி அனுராதபுரம் சிறைச்சாலையிலிருந்து கைதி ஒருவரை விடுவித்த சம்பவம் தொடர்பாக தேவையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்து இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு கடிதம் அனுப்பியுள்ளது. அதன்படி இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் ஜனாதிபதியிடம் 2 கோரிக்கைகளை முன்வைத்துள்ளது. சம்பவம் குறித்து முழுமையான மற்றும் பாரபட்சமற்ற விசாரணையை நடத்தி சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரையும் அடையாளம் கண்டு குற்றவாளிகள் மீது தேவையான ஒழுக்காற்று அல்லது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும். சீர்திருத்த நடவடிக்கைகளில் அவதானம் செலுத்தி சிறைச்சாலைகள் திணைக்களத்தின் செயற்பாடுகளில் வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புக்கூறலை வலுப்படுத்தல் வேண்டும். சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் ஜனாதிபதி, நீதி அமைச்சு மற்றும் ஏனைய தொடர்புடைய அதிகாரிகளுக்கு முழு ஆதரவை வழங்க இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் தயாராக இருப்பதாகவும், சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்துவதற்கும் நேர்மையுடனும் நியாயத்துடனும் மக்களுக்கு சேவை செய்வதை உறுதி செய்வதற்கும் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் உறுதி பூண்டுள்ளதாக அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குஜராத்தின் அகமதாபாத்திலிருந்து லண்டன் செல்ல புறப்பட்ட ஏர் இந்தியா பயணிகள் விமானம் ஒன்று இன்று விபத்துக்குள்ளாகியது. அகமதாபாத்திலிருந்து லண்டன் கேட்விக் விமான நிலையத்திற்கு செல்ல வேண்டிய ஏர் இந்தியா AI 171 விமானம் புறப்பட்டு 5 நிமிடங்களுக்கு பிறகு மதியம் 1:38 மணிக்கு மேகானி நகர் குடியிருப்பு பகுதியில் மோதி விபத்துக்குள்ளாகியது. விமானத்தில் 232 பயணிகள் இருந்தனர். அதில் பெரியவர்கள் 230 பேர், விமான பணியாளர்கள் 10 பேர், விமானிகள் 2 என மொத்தம் 242 பேர் இருந்தனர் என சிவில் விமான போக்குவரத்து சேவை தெரிவித்துள்ளது. இவர்களில் 169 பேர் இந்தியர்களும் 53 பேர் பிரிட்டன் நாட்டினரும், ஒருவர் கனடா நாட்டைச் சேர்ந்தவரும் மற்றும் 7 போர்த்துகீசிய நாட்டினரும் இருந்ததாக ஏர் இந்தியா தெரிவித்துள்ளது. இந்த விமானம் பிரிட்டன் நேரப்படி மாலை 6:25 மணிக்கு தரையிறங்க திட்டமிட்டிருந்ததாக கேட்விக் விமான நிலையம் தெரிவித்துள்ளது. இந்த விமானம் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் தங்கியுள்ள விடுதி மீது விழுந்து நொறுங்கியது. இதில் சில மாணவர்கள் உயிரிழந்திருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. குறிப்பிட்ட இந்த விமான விபத்தில் முன்னாள் குஜராத் முதல்வர் விஜய் ரூபானியும் பயணித்ததாக கூறப்படுகின்றது. இடைவேளைக்கு பின்னர் செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. வெளிநாட்டு செய்திகள். யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாக கொண்ட பிரபல பாடகரான வேடன் எனப்படும் ஹிரந்தாஸ் முரளியின் பாடலொன்று கேரளத்தின் கோழிக்கோட் பல்கலைக்கழகத்தின் பாடத்தில் இணைக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாகவும் இந்தியாவின் கேரளாவை வசிப்பிடமாகவும் கொண்ட வேடன் மலையாள திரையுலகில் சமீப காலமாக மிகவும் பிரபலமான பாடகராக இருந்து வருகின்றார். இவரின் பாடல்கள் ஈழத்தில் இடம்பெற்ற யுத்தம் சார்ந்ததாகவும் சாதி, மதம் உள்ளிட்ட சமூக ஒடுக்குமுறைகளுக்கு எதிரானதாக இடம்பெற்று வருவதால் அனைவரிடத்திலும் தனக்கென ஒரு இடத்தை பிடித்துள்ளார். இந்த நிலையில் வேடனின் பாடல்களில் ஒன்றான பூமி ஞான் வாழுண்ண இடம் என்னும் பாடல் கோழிக்கோடு பல்கலைக்கழகத்தின் மலையாள பட்டப்படிப்பின் ஒப்பீட்டு இலக்கிய தொகுதியில் இணைக்கப்பட்டுள்ளது. குறித்த பாடத்திட்டத்தில் பிரபல பாப் பாடகர் மறைந்த மைக்கேல் ஜாக்சனின் They Don't Care About Us எனும் பாடலுடன் வேடனின் பாடல் ஒப்பிடப்பட்டுள்ளது. 2 பாடல்களிலும் உள்ள வரிகள், பாடிய விதம், ஆடல்கள் தொடர்பில் மாணவர்களின் பாடத்திட்டம் அமையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் கடுமையான குடியேற்ற கொள்கைகளுக்கு எதிராக லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களில் சுமார் 400 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். வெளிநாடுகளிலிருந்து அமெரிக்காவில் குடியேறும் மக்களுக்கு எதிராக டிரம்பின் அதிரடி நடவடிக்கைகளை எதிர்த்து கலிபோர்னியா மாகாணத்தின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் மக்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டத்தை கட்டுப்படுத்த போராட்டக்காரர்கள் மீது போலீசார் ரப்பர் குண்டுகளால் சுட்டும், கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும்
அவர்களை கலைக்க முயன்றனர். மேலும் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகர நிர்வாகம் ஊரடங்கு உத்தரவை பிறப்பித்தது. இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட சுமார் 400 பேரை லாஸ் ஏஞ்சல்ஸ் போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த போராட்டத்தை கட்டுப்படுத்த கலிபோர்னியா ஆளுநரின் எதிர்ப்பை மீறி சுமார் 4000 தேசிய பாதுகாப்பு படை வீரர்களையும் ராணுவத்தின் மெரைன் பிரிவை சேர்ந்த 700 வீரர்களையும் ட்ரம்ப் அனுப்பி வைத்தார். இத்துடன் ட்ரம்பின் குடியேற்ற கொள்கைகளுக்கு எதிரான மக்கள் போராட்டம் லாஸ் ஏஞ்சல்ஸில் மட்டுமன்றி ஆஸ்டின், சிகாகோ, டலாஸ், நியூயார்க் உள்ளிட்ட முக்கிய நகரங்களிலும் பரவி வருவது குறிப்பிடத்தக்கது. பாக்தாத்தில் உள்ள அத்தியாவசியமற்ற அமெரிக்க தூதரக ஊழியர்கள் மற்றும் அவர்களை சார்ந்திருப்பவர்களுக்கு பாதுகாப்பு அபாயங்கள் அதிகரித்து வருவதால் அவர்கள் ஈராக்கிலிருந்து வெளியேற்றப்படவுள்ளதாக அமெரிக்க அரசாங்க வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. அவர்கள் வெளியேற்றப்படுவதற்கு என்ன காரணம் என்பதை அதிகாரிகள் உறுதியாக கூறவில்லை. எனினும் அண்மைய நாட்களில் ஈரானின் அணுசக்தி திட்டம் குறித்த பேச்சுவார்த்தைகள் ஸ்தம்பித்துள்ளதாக தெரிகிறது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே பல வாரங்களாக நடந்த பேச்சுவார்த்தை பின்னர் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தெஹ்ரான் அணு ஆயுதத்தை உருவாக்குவதை தடுக்க ஒரு ஒப்பந்தத்தை எட்ட ஜனாதிபதி ட்ரம்ப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஈரானிடம் அணு ஆயுதம் வைத்திருக்க அமெரிக்கா அனுமதிக்காது என்றும் அவர் கூறினார். அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் ஒரு முக்கியமான கட்டத்தில் இருப்பதால் அமெரிக்காவின் அறிவிப்பு உண்மையான கவலைக்கு மாறாக எந்த அளவுக்கு சமிக்ஞை செய்வது என்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லை. நாணய மாற்று வீதம். இடைவேளைக்கு பின்னர் செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. விளையாட்டு செய்திகள். அமெரிக்காவில் நடைபெறவுள்ள மேஜர் லீக் கிரிக்கெட் தொடரில் எம்ஐ நியூயார்க் அணியின் தலைவராக மேற்கிந்திய தீவுகளின் நிக்கோலஸ் புரன் நியமிக்கப்பட்டுள்ளார். நிக்கோலஸ் தன்னுடைய 29வது வயதில் சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவிப்பொன்றை வெளியிட்டு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தார். கடந்த ஆண்டு T20 போட்டிகளில் மாத்திரம் 170 சிக்சர்களை விளாசியிருந்ததுடன் நடைபெற்று முடிந்த IPL தொடரில் 40 சிக்சர்கள் அடங்கலாக 500க்கும் அதிகமான ஓட்டங்களை பெற்றிருந்தார். இவ்வாறான நிலை இவருடைய ஓய்வு அறிவிப்பு மேற்கிந்திய தீவுகள் கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில் ஏமாற்றத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருந்தது. எனினும் கடந்த ஆண்டு MLC தொடரில் எம்ஐ நியூயார்க் அணிக்காக விளையாடி அதிகூடிய ஓட்டங்களை குவித்ததுடன் இறுதிப் போட்டியில் எம்ஐ நியூயார்க் அணிக்காக 137 ஓட்டங்களை விளாசி கிண்ணத்தையும் வென்று கொடுக்க காரணமாக இருந்தார். எனவே அந்த அணியின் தலைவராக நிக்கோலஸ் நியமிக்கப்பட்டுள்ளதுடன் நாளை தங்களுடைய முதல் போட்டியில் எம்ஐ நியூயார்க் அணியானது டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸ் அணியை எதிர்கொள்ளவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மேல் சப்ரகமுவ, மத்திய, தென் மற்றும் வடமேல் மாகாணங்களில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் நுவரெலியா, கண்டி, காலி மற்றும் மாத்தர மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு மாகாணம் மற்றும் அனுராதபுரம் மாவட்டத்தில் பலத்த மழை பெய்யக்கூடும். மத்திய மலைகளின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு, வடமத்திய, மேல் சப்ரகமுவ, வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணிக்கு 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. ஸ்டார் தமிழ் செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றன. மீண்டும் எமது செய்திகள் நாளை இரவு 7 மணிக்கு ஒளிபரப்பாகும்.